குறைந்த வருமானம் பெறக்கூடிய தோட்டத் தொழிலாளி மக்களுக்கு அரசாங்க உதவிகள் கிடைக்கப்பெறும் மாபெரும் முயற்சியை தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை துணை அமைச்சர் செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி முன்னெடுத்துள்ளார். மத்திய மற்றும் மாநில அரசு மக்களுக்கு வழங்கக்கூடிய உதவிகளை ஒருங்கிணைக்கும் ஈகாசி தரவுத்தளத்தில் தோட்ட பாட்டாளி மக்கள் பதிவு செய்து கொள்வது கடந்த 2007ஆம் ஆண்டு முதல் மறுக்கப்பட்டு வந்துள்ளது. மலேசியாவை செழிப்பான நாடாக உருவெடுக்க செய்ததில் தோட்டப்புறங்களில் வாழ்ந்து வரும் இந்திய பாட்டாளி மக்களுக்கு பெரும் பங்கு உண்டு. ஆனால் அரசு உதவிகளை பெறும் விவகாரத்தில் அவர்கள் ஓரங்கட்டப்பட்டது சமூக அநீதியாகவே கருதப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் ஈகாசி தரவுத்தளத்திற்கு பொறுப்பேற்கக்கூடிய ICU பிரிவுடன் கலந்து பேசி இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. அரசாங்கத்தில் இடம்பெற்றிருக்கும் தலைவர்கள் கிராமங்களை தத்தெடுக்கும் சந்துனி மடானி எனும் திட்டத்தை பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அந்த வகையில் ஸ்லாங்கூர் மாநிலத்தில் உள்ள புக்கிட் தாகார் மேரி ஆகிய தோட்டங்களை தாம் தத்தெடுத்ததாக செனட்டர் சரஸ்வதி கந்தசாமி கூறினார். அவ்விரு தோட்டங்களை சேர்ந்த மக்கள் ஈகாசி தரவுத்தளத்தில் தங்களை பதிவு செய்து கொள்ள அனைத்து முயற்சிகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. தாம் தத்தெடுத்த தோட்டங்கள் மட்டுமின்றி நாடு முழுவதும் உள்ள தோட்ட மக்களும் ஈகாசிவில் தங்களை பதிவு செய்து கொள்ள தேசிய நலநிதி கூட்டுறவு சங்கத்துடன் தாம் கலந்து பேசியதாக அவர் கூறினார். அச்சங்கத்தின் நிர்வாக இயக்குனர் டத்தோப்பா சகாதேவன் இதற்கு முழு ஒத்துழைப்பை வழங்குவதாக கூறியுள்ளார். மேலும் இதன் தொடர்பில் தோட்டத்துறை மூலப்பொருள் அமைச்சுக்கும் தாம் கடிதம் அனுப்பியதாக அவர் குறிப்பிட்டார். அமைச்சிடம் இருந்தும் தமக்கு நல்ல பதில் கிடைத்துள்ளது. ஆனால் NUPW எனப்படும் தேசிய தோட்ட தொழிலாளர் சங்கம் இந்த விவகாரத்தில் ஒத்துழைப்பு வழங்க தொடர்ந்து மறுத்து வருகிறது. தோட்ட மக்களின் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சிக்கு ஒத்துழைப்பு வழங்க அச்சங்கத்தினரை 3 முறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்தும் யாரும் கலந்து கொள்ளவில்லை. இருந்தாலும் நாடு முழுவதும் உள்ள தோட்ட பாட்டாளி மக்களின் நல்வாழ்விற்காகவும் அவர்களின் சுமைகளை குறைப்பதற்காகவும் தாம் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்து வருவதாகவும் இன்று வெளியிட்ட ஒரு காணொளி பதிவில் துணை அமைச்சர் சரஸ்வதி கூறினார். விண்வெளியில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.